வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் பீமசதி இன்சூரன்ஸ். இப்போ இன்சூரன்ஸ்னாலே நம்ம மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் வரும் இல்லையா? கவலையே படாதீங்க. வாங்க இந்த பாலிசிய பத்தி அக்குவேர் ஆணிவேரா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்மளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இன்சூரன்ஸ் எவ்ளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ல இவ்ளோ பாலிசிஸ் இருக்கு. இதுல எது நமக்கு செட் ஆகும், எது நம்ம குடும்பத்துக்கு உண்மையிலே தேவை? இதெல்லாம் யோசிச்சாலே ஒரு பெரிய தலைவலி மாதிரி இருக்குல்ல? சரி, அந்த கவலையெல்லாம் இப்போதைக்கு தூக்கி போடுங்க. ஏன்னா அடுத்த சில நிமிஷங்கள்ல இந்த பீமா சதி இன்சூரன்ஸ்னா என்ன, அது உங்களுக்கு எப்படி கை கொடுக்கும்னு ஒரு சூப்பரான கிளாரிட்டி கிடைக்க போகுது. உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இங்கே பதில் இருக்கு. வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல அடிப்படையிலேந்து ஆரம்பிக்கலாம். இந்த பீமா சதி அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த பாலிசி, இதோட நோக்கம் என்ன, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பகுதியில பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பீமா சதி பாலிசிங்கிறது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் திட்டம். அதாவது இது ஒரு நிதி பாதுகாப்பு கொடை மாதிரி. பாலிசி எடுத்தவருக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது ஒண்ணு நடந்தா அவரோட குடும்பம் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது, அவங்க நனையாம இருக்கணும்னு பாதுகாக்கிற ஒரு கொடை தான் இது. ஓகே, அப்படி ஒரு பாதுகாப்பு கூட எதுக்கு நமக்கு தேவைப்படுது? இந்த பாலிசியோட உண்மையான நோக்கம் தான் என்ன? நம்ம லைஃப்ல இது எந்த இடத்துலலாம் முக்கியமா தேவைப்படும்? வாங்க அது இப்போ பார்க்கலாம். இதுக்கு முக்கியமா ஒரு 4 காரணங்கள் இருக்கு. முதல்ல, குடும்பத்தோட ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. அதாவது வருமானம் ஈட்டுற நபர் இல்லாத சமயத்திலயும் வீட்டு செலவுகள், லோன் மாதிரி விஷயங்கள் நிக்காம ஓடணும் இல்லையா, அதுக்கு இது உதவும். ரெண்டாவது, திடீர்னு வர்ற மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி எதிர்பாராத செலவுகள், அதை சமாளிக்க இது ஒரு பெரிய பலமா இருக்கும். மூணாவதா, நம்ம பிள்ளைங்களோட படிப்பு, கல்யாணம்னு அவங்களோட கனவுகளை நாம இல்லாட்டியும் நிறைவேற்ற முடியும். கடைசியா, இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒன்னு இருக்கு. என் குடும்பம் சீஃபா இருக்கு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி. அதுக்கு உண்மையிலேயே விலை மதிக்கவே முடியாது, சரிதானே? ஓகே, பீமா சதியோட பேசிக்ஸ் என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்குள்ள போலாம். இதுல இந்த பாலிசிக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க, இதனால நமக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் என்னென்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பாலிசியில சேரதுக்கான தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். உங்க வயசு 18ல இருந்து 55க்குள்ள இருந்தா போதும், நீங்க இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்ல, பாலிசியோட காலத்தையும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 வருஷம் வேணுமா, 15 வருஷம் வேணுமா, இல்ல 20 வருஷம் வேணுமா, அது உங்க சாய்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க போறது தான் இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த பாலிசியில கிடைக்கிற அதிகபட்ச கவரேஜ் எவ்ளோ தெரியுமா? நல்ல கேளுங்க, 10 லட்சம் ரூபாய். ஆமாங்க, 10 லட்சம். ஒரு குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு இந்த தொகை எவ்ளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வெறும் லைஃப் கவரேஜ் மட்டும் இல்ல, இது கூடவே நமக்கு சில கூடுதல் பலன்களையும் ஆட் பண்ணிக்கலாம். அததான் ரைடர்ஸ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் எடுத்துக்கலாம், இல்ல கேன்சர் மாதிரி தீவிர நோய்களுக்கு கவரேஜ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க கட்டுற பிரீமியம்க்கு இன்கம் டாக்ஸ் சட்டப்படி வரி விலக்கும் கிடைக்கும். சோ இது ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் மாதிரி. ஓகே, இந்த பாலிசி யாருக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னெல்லாம் இப்ப நமக்கு தெரியும். அடுத்ததா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். அதாவது இந்த பாலிசிய வாங்குறது எப்படி, ஒருவேளை தேவைப்பட்டா பணத்தை கிளைம் பண்றது எப்படின்னு அந்த முழு ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. 4 ஸ்டெப் தான். முதல்ல, அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணணும். ரெண்டாவது, உங்க கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். மூணாவது, பிரீமியம் கட்டினதும் பாலிசி உங்க கையில. அவ்வளவுதான். ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா அதுக்கான ப்ராசஸும் ரொம்பவே தெளிவா ஈஸியா இருக்கும். ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா, ஒரு நல்ல திட்டம் பாதி வெற்றிக்கு சமம்னே. அது மாதிரி தான் இதுவும். இந்த சிம்பிளான ப்ராசஸை நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தேவைப்படும் போது எந்த டென்ஷனும் இல்லாம நிதானமா கையாளலாம். இந்த தெளிவு தான் இந்த பாலிசியோட பெரிய பிளஸ் பாயிண்டே. சரி, இப்போ நம்மளோட இந்த விளக்கத்தோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு பாலிசி ஹோல்டரா நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இது ரொம்ப முக்கியம், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. கடைசியா ஒரு 4 முக்கியமான ரிமைண்டர்ஸ். 1, உங்க பிரீமியத்தை கரெக்டான டைம்ல கட்டுங்க, அப்பதான் பாலிசி ஆக்டிவா இருக்கும். 2, பாலிசி டாக்குமெண்ட்ஸை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. 3, உங்க நாமினி டீடைல்ஸை அப்பப்ப செக் பண்ணி தேவைப்பட்டா அப்டேட் பண்ணுங்க. 4வது, இதுதான் ரொம்ப முக்கியம், பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோங்க.
இந்த விளக்கம் மூலமா பீமா சதி இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நாங்க எல்லா விவரங்களையும் சொல்லிட்டோம். இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். கேள்வி இதுதான், உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க தயாரா? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். யோசிங்க. அடுத்த முறை இன்னொரு முக்கியமான தகவலோட சந்திக்கலாம்.